வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். அடுத்த பாடம் +2 புக்கில் வங்கியல், அதாவது பார்த்தீங்கன்னா பேங்கை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேங்கில் இருந்து ஓகேங்களா ஏதோ ஒரு போட்டித் தேர்வில் கொஷின் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அதாவது எதாக இருந்தாலும் சரி, குரூப் 2, குரூப் 4, போலீஸு, பேங்கிங்கு, ரயில்வே எக்ஸாமு எதாக இருந்துமே வங்கியிலிருந்து சில கொஷின் விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த வங்கி பார்த்தீங்கன்னா +2 பாட புக்கில் இருக்குது, +2 பொருளாதாரத்தில் இருக்குது. இந்த வங்கியை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக வீடியோவை பார்க்க போகிறோம். கடைசி வரை நம்ம மிஸ் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகேங்களா? இது +2 புக்கில் 5வது பாடம் வங்கியல். 5வது பாடம் வங்கியல். பாருங்கள். 1, வணிக வங்கிகள் வணிகத்திற்கான குறுகிய கால கடன் அளித்தல் மற்றும் கடன் உருவாக செய்யும் நிறுவனங்கள் ஆகும் என்ற கூற்றை கூறியவர் யார் அப்படின்னா கால் பர்சன். நவீன வணிகத்தின் முதுகெலும்பு வங்கி. உலகின் முதல் வங்கி ரிக்ஸ் வங்கி ஸ்வீடன். உலகிலேயே முதல் மைய வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா ரிக்ஸ் வங்கி ஸ்வீடன். தனியார் வங்கியிலிருந்து தோன்றியது. உலகின் முதல் மைய வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரிக்ஸ் வங்கி எப்போ தோற்றுவிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 1656. ரிக்ஸ் வங்கி எந்த ஆண்டு பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை பெற்றது? 1897. வங்கி கலையின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி. வங்கி கலையின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் வங்கி இங்கிலாந்து வங்கி. பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி. பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி. இங்கிலாந்து வங்கி முதலில் பணத்தை வெளியிட்ட ஆண்டு 1864. எந்த ஆண்டு வரையான காலகட்டத்தில் பெரும்பாலான நாடுகளின் மைய வங்கி அமைப்பை தோற்றுவிக்கப்பட்டன? 1921 முதல் 1954 வரை. 1921 54 வரை. எந்த மாநாட்டின் முடிவில் அடிப்படையில் பல்வேறு நாடுகளில் மைய வங்கி தோற்றுவிக்கப்பட்டது? பன்னாட்டு நிதியியல் மாநாடு. பன்னாட்டு நிதியியல் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது? 1920 பிரஸ்ஸல்ஸ். தென் அமெரிக்க ரிசர்வ் வங்கி 1921 தோற்றுவிக்கப்பட்டது. சீன மைய வங்கி 1928. அப்போ தென் அமெரிக்க ரிசர்வ் வங்கி 1921, சீன மைய வங்கி 1928, நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1934, இந்திய ரிசர்வ் வங்கி 1934, சிலோன் மைய வங்கி 1950, இஸ்ரேல் மைய வங்கி 1954. இந்திய வங்கிகளின் வரலாற்றில் வெள்ளையர் ஆட்சி காலத்தின் இந்தியாவின் முதல் வங்கி இந்துஸ்தான் வங்கி. அதை பார்த்தீங்கன்னா இந்திய வங்கிகளில் வரலாறு வெள்ளையர் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் முதல் வங்கின்னு கேட்டாங்கன்னா இந்துஸ்தான் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1770. இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகள் அமைப்பு எந்த வங்கிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது? பிரசிடென்சி வங்கி. பாருங்க. பிரசிடென்சி வங்கிகள் வகைகள். பிரசிடென்சி வங்கிகளினுடைய வகைகள் 3. 1 வங்காள வங்கி 1809. 2 மும்பை வங்கி 1840. சென்னை வங்கி 1843. அப்போ பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி வங்கிகளினுடைய வகைகள். அப்போ பணத்தை எல்லாமே கட்டுப்படுத்துவது இந்த பிரசிடென்சியினுடைய வங்கி தான். அந்த பிரசிடென்சி வங்கி 3 வகையாக பிரிக்கிறாங்க. 1 வங்காள வங்கி,
1809, மும்பை வங்கி 1840, சென்னை வங்கி 1843. 3 பிரசிடென்சி வங்கிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்திய இப்ரியல் வங்கி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1921. ஓகேங்களா, இப்ரியல் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1921. அதாவது இந்த 3 வங்கியும் இணைத்து இப்ரியல் வங்கியாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 1921. இந்திய இப்ரியல் வங்கி, ஓகேங்களா, இந்திய ஸ்டேட் பேங்க், அதாவது SBI என பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு 1955. 1955. அதாவது பார்த்தீங்கன்னா இப்ரியல் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது 1921. அந்த இப்ரியல் வங்கி, ஓகேங்களா, SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பெயர் மாற்றம் 1955. அடுத்து பாருங்க, மக்களிடமிருந்து வைப்புகளை பெற்று பேரளவில் உற்பத்தி செய்வோர் பெரிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கடன் அளிக்கும் ஒரே நிதி அமைப்பு வணிக வங்கி. வணிக வங்கிகளின் பணிகள் 3. 1 முதன்மை பணிகள், 2ஆம் நிலை பணிகள், இதர பணிகள்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. வணிக வங்கியின் முதன்மை பணிகள் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், கேட்பு வைப்புகள், கால வைப்புகள், கடன் வழங்குதல். வணிக வங்கியின் 2ஆம் நிலை முகமை பணிகள் காசோலை பணமாக்குதல், வருமானத்தை பெறுதல், செலவுகளை செலுத்துதல். அடுத்து பாருங்க 23 பொது பயன்பாட்டு வணிகங்கள். பொது பயன்பாட்டு பணிகள் பாதுகாப்பு பெட்டக வசதி, பயண காசோலைகள் வழங்குதல், அந்நிய செலவாணிகளை கையாளுதல், கடன் உறுதியளிப்பு கடிதம், பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல், மின்னணு வங்கி. இதர பணிகள் பாருங்க, பண அளிப்பு, கடன் உருவாக்கம், புள்ளி விவரங்களை திரட்டுதல். நவீன வங்கிகளால் உருவாக்கப்பட்ட வைப்பு எத்தனை வகைப்படும்? அதை பார்த்தீங்கன்னா நவீன வங்கிகளால் உருவாக்கப்பட்டுள்ள வைப்பு எத்தனை வகைப்படும்னா 2. 1 முதல் நிலை அல்லது செயலற்ற வைப்புகள், பெறப்படும் அல்லது செயல்படும் வைப்புகள். பணப்பெருக்கத்தின் அளவு 5. பண பெருக்கத்தினுடைய அளவு 5. பாருங்க, பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கியின் பங்கு மூலதன திரட்சி, கடன் உருவாக்கம், நிதியை முறைப்படுத்துதல், சரியான வகை தொழில்களை ஊக்குப்படுத்துதல், கடன்களை பணமாக மாற்றுதல், அரசுக்கு நிதி அளித்தல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், தொழில் முனைவோரை ஊக்குப்படுத்துதல். வங்கி இல்லாத நிதி நிறுவனம் LIC, UTI, பெடரல் பேங்க். LICயும் ஒரு நிதி நிறுவனம் தான், UTIயும் ஒரு நிதி நிறுவனம் தான். 29 வங்கி இல்லாத நிதி நிறுவனம் எத்தனை வகைப்படும்? வங்கி இல்லாத நிதி நிறுவனம் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். 1 பங்கு சந்தை, இன்னொன்று நிதி நிறுவனங்கள். இந்தியாவின் மைய வங்கி இந்திய ரிசர்வ் பேங்க், அதாவது பார்த்தீங்கன்னா RBI. இந்தியாவின் பணவியலை அதிகார அமைப்பு ரிசர்வ் வங்கி. ரிசர்வ் வங்கி சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1934. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1934. ரிசர்வ் வங்கி தனது முதல் பணியினை துவங்கிய ஆண்டு 1935 ஏப்ரல் 1. அப்போ ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது 1935 ஏப்ரல் 1. ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 1 1949.
அப்போ ரிசர்வ் வங்கி சட்டம்னா 1934, ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1935 ஏப்ரல் 1. ரிசர்வ் வங்கி எப்பொழுது நாட்டுடைமை ஆக்கப்பட்டதுன்னா ஜனவரி 1, 1949. ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் ஓகேங்களா ஸ்போர் சுமித். ரிசர்வ் வங்கியினுடைய முதல் ஆளுநர் சுமித். ரிசர்வ் வங்கியின் தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1937. ரிசர்வ் வங்கியின் தலைமையக அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1937. ரிசர்வ் வங்கி எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? 5 உறுப்பினர்களை கொண்டது. ஆளுநர் 1 மற்றும் 4 உறுப்பினர்கள், இப்போ 5 பேர். ரிசர்வ் வங்கியின் எத்தனை உறுப்பினர்கள் கொண்டனா 5 பேர், ஒரு ஆளுநர், 4 துணை ஆளுநர், 4 துணை ஆளுநர். இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணிகள் பாருங்க: பண அதிகார அமைப்பு, காகித பணத்தை வெளியீடு, வங்கி உரிமங்கள் வழங்குதல், அரசுக்கான வங்கி, வங்கிகளின் வங்கி, கடைசி நிலைக்கடன் ஈவோன், அந்நிய செலவாணிகளின் பாதுகாவலன், பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் நெறியாளர், வங்கி குறைதீர்ப்பாளர் திட்டம், இந்திய வங்கி நெறிமுறைகள் மற்றும் மதிப்பீடுகள் வாரியம், அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1999. செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2007. வங்கி குறைதீர்ப்பாய திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1995. 1995. 42 பாருங்க: வங்கிகளின் திறனை அளவிடும் விதமாக உலக அளவில் ஏற்கப்பட்டுள்ள நெறிமுறைகள் மற்றும் மதிப்பீட்டுகள் அடிப்படையில் இந்திய ரிசர்வ் வங்கி எந்த வாரியத்தை அமைத்துள்ளது? இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீட்டு வாரியம். நெறிமுறை மற்றும் மதிப்பீட்டு வாரியம். அடுத்து பாருங்க 43 PCSPI ஆங்கில விரிவாக்கம்: பேங்கிங் கோட்ஸ் அண்டு ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. எந்த நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை தொடங்கியது? அப்போ எந்த நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை தொடங்கியது அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு. ஷெர்ஷா சூரி என்பவர் ஒரு ரூபாய் எத்தனை செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது? 40 செம்பு நாணயங்கள் தான் ஒரு ரூபாய் அப்படின்னு ஷெர்ஷா சூரி காலத்தில் வெளியிடப்பட்டது. ரௌப்ரியா என்பது எந்த மொழி சொல்லு? ரௌப்ரியா என்பது எந்த மொழி சொல்லுன்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருத சொல்லு. ரௌப்ரியாவிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது. ஓகேங்களா, வார்த்தை தோன்றியது. இந்தியாவின் ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் பணத்தின் மதிப்பு எத்தனை மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது? இப்போ பணத்தினுடைய மதிப்பு எத்தனை மொழிகளில் எழுதப்பட்டிருக்குன்னா 17 மொழி. முன்பக்கத்தில் ஆங்கிலம் 1, ஹிந்தி 2, பின்பக்கத்தில் 15 மொழிகள். அப்போ இந்தியாவினுடைய ரூபாயில் எத்தனை மொழிகள் எழுதப்பட்டிருக்குன்னா 17 மொழிகள். முன்பக்கத்தில் ஆங்கிலமும் ஹிந்தியும், பின்பக்கத்தில் மற்ற 15 மொழிகள். மற்ற 15 மொழிகள். அப்போ ரூபாயில் மொத்தம் எத்தனை மொழி? 17 மொழிகள். மைய வங்கியின் பணவியல் மேலாண்மை முக்கிய நோக்கம் கடன் கட்டுப்பாட்டு நுட்பம். கடன் கட்டுப்பாட்டு நுட்பம். வங்கி நெறிமுறை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1949. கடன் கட்டுப்பாட்டு முறைகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை கொடுப்பது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. வங்கி நெறிமுறை சட்டம் 1949. வங்கி விகித கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தள்ளுபடி விகித கொள்கை. மைய வங்கியானது எந்த விகிதத்தில் முதல்நிலை மாற்று சீட்டுகள் மற்றும் பிணையங்கள் தள்ளுபடி செய்கிறது? வங்கி விகித கொள்கை. பணவீக்க காலத்தில் வங்கி விகிதம் எவ்வாறு இருக்கும்? மைய வங்கியின் தள்ளுபடி விகிதம் அதிகரிக்கும். நடப்பு வட்டி விகிதம்
அதிகரிக்கும். கடன் அளவு குறைக்கப்படும். அடுத்து பாருங்க, பணவாட்டம் காலத்தில் வங்கி விகிதம் எவ்வாறு இருக்கும்? வங்கி தள்ளுபடி விகிதம் குறைக்கப்படும். நடப்பு வட்டி விகிதம் குறைக்கப்படும். கடன் அளவு அதிகரிக்கப்படும். கடன் அளவு அதிகரிக்கப்படும். கடன் அளவு அதிகரிக்கப்படும். அடுத்து 55 பாருங்க, அரசின் கடன் பத்திரங்களை வெளியிடுவதும் திரும்ப பெறுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெளிசந்தை நடவடிக்கைகள். கடன் கட்டுப்பாட்டு முறைகள் 2 வகைப்படும். அவை கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள், கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். மாறும் ரொக்க இருப்பு விகிதம் 2 வகைப்படும். அவை ரொக்க இருப்பு விகிதம், சட்டப்பூர்வ விகிதம். 58 பாருங்க, வங்கியில் வைப்புகளில் குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு வங்கிகளில் செலுத்தப்பட்ட மொத்த வைப்புகள் என்ற விகிதம் ரொக்க இருப்பு விகிதம். வணிக வங்கியில் வைத்திருக்கும் நீர்ம தன்மையிலான சொத்துக்கள் வணிக வங்கியில் இருக்கும் மொத்த கேட்பு மற்றும் கால வைப்பு என்ற விகிதம் சட்டப்பூர்வ நேர்மை விகிதம். பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என்பது மாறும் ரொக்க இருப்பு விகிதம். மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை முதலில் பரிந்துரை செய்தவர் ஜேஎம் ஹின்ஸு. மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தில் முதலில் அமுல்படுத்தப்பட்ட மைய வங்கி ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம். அமெரிக்காவின் மைய வங்கி ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம். அப்போ அமெரிக்காவினுடைய மைய வங்கி பேர் ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம். அடுத்து பாருங்க, ரொக்க இருப்பு விகிதம் 6% ப்ளஸ் சட்டப்பூர்வ நீர்மை இருப்பு விகிதம் 20%, மொத்தம் 26% இந்திய ரிசர்வ் வங்கியிடம் உள்ளது. கடன் பங்கீடு முறை முதலில் எந்த வங்கியில் பயன்படுத்தப்பட்டது? இங்கிலாந்து வங்கி. நபார்டு வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982. நபார்டு வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982. பாருங்க, நபார்டு வங்கியின் விரிவாக்கம் நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட்டு. நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட்டு என்பது தான் நபார்டு வங்கியினுடைய விரிவாக்கம். நபார்டு வங்கி எந்த கமிட்டியின் மூலம் உருவாக்கப்பட்டது? சிவராமன் கமிட்டி. அப்போ நபார்டு வங்கி எந்த கமிட்டியின் மூலம் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா சிவராமன் கமிட்டி. விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம், அதாவது ஏஆர்டிசி தொடங்கப்பட்ட ஆண்டு 1963 ஜூலை 1. அப்போ ஏஆர்டிசியின் ஃபுல் ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அடுத்து பாருங்க, ஆர்ஆர்பி ஃபுல் மீனிங் பாருங்க, ரிக்னல் ரூரல் பேங்க். கிராம வங்கி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வட்டார ஊரக வங்கி. அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ரிக்னல் பேங்க் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. அப்போ ஆர்ஆர்பி வங்கி தொடங்கப்பட்டது 1975. நபார்டு வங்கி வழங்கும் 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறை: மாநில கூட்டுறவு, மத்திய கூட்டுறவு, துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம். நபார்டு வங்கியின் தலைவர் இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர். அடுத்து பாருங்க, 76. ஓகேங்களா? தொழில் நிதிக்கான அமைப்புகள் இந்திய அளவில்: இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழில்கடன் முதலீட்டு கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. மாநில அளவில் பாருங்க, மாநில நிதி கழகங்கள், மாநில தொழில் மேம்பாட்டு கழகம்.
இந்திய தொழில்நீதி கழகம் தொடங்கப்பட்டது 1948 ஜூலை 1. இந்திய தொழில்நீதி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1948 ஜூலை 1. இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் ஐசிஐசி பேங்க் தொடங்கப்பட்டது 1955 ஜனவரி 5. அப்போ ஐசிஐசி பேங்க் தொடங்கப்பட்டது 1955 ஜனவரி 5. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1976 பிப்ரவரி 5. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1982 மார்ச். அதை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வங்கின்னு சொல்லுவாங்க, EXAM. ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்னு சொல்லுவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி தொடங்கப்பட்டது 1982 மார்ச். மாநில நிதி கழகங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1951. மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1970. நிகழ்நிலை வங்கி முறை என அழைக்கப்படுவது மின்னணு வங்கி. அடுத்து பாருங்க 84. பண பரிமாற்றம் இரு வகைப்படும். 1 தேசிய மின்னணு வழி பண பரிமாற்றம் NEFT. நிகழ் நேர பெருந்திரள் தீர்வு RDCS. பாருங்க, NEFT விரிவாக்கம் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபவுண்டு டிரான்ஸ்ஃபர். RDCS விரிவாக்கம் ரியல் டைம் கிராஸ் ஸ்டேட்மெண்ட். தானியாக்கி பணம் வழங்கும் இயந்திர முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? அதை பார்த்தீங்கன்னா ஏடிஎம் எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1967. பேடிஎம் வங்கி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 2015 ஆகஸ்ட்டு. அப்போ ஏடிஎம்மு 1969, பேடிஎம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க வங்கி, எந்த ஆண்டு ஆரம்பித்தாங்கன்னா 2015 ஆகஸ்ட்டு. பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கங்கள் கருப்பு பணத்தை ஒழிப்பது, லஞ்சத்தை தடுப்பது, தீவிரவாதத்திற்கு பணம் செல்வதை தடுப்பது, கள்ளப்பணத்தினை தடுப்பது, முதல் தர பத்திரங்கள், மைய வங்கி மறுப்பு செய்யும் விகிதம், வங்கி விகிதம். வங்கிகளுக்கு இடையே நடக்கும் பரிவர்த்தனை தனது எத்தனாவது தீர்வுகளை கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி செய்கிறது? 14வது தீர்வுகளை. கடன் கட்டுப்பாட்டு முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1939. பிணைய பரிவர்த்தனை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1934. பணவியல் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1976. பணவியல் கொள்கை உருவாக்கியவர் பிரைட்மேன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 500 ரூபாய் 1000 ரூபாய் மதிப்பிலான காகிதத்தை பண மதிப்பிழக்க செய்த ஆண்டு, அதாவது செல்லாதுன்னு சொல்லக்கூடிய ஆண்டு 2016 நவம்பர் 8. இந்த கொஸ்டினும் 2 டைம் டிஎன்பிசியில் கேட்டான். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 500 ரூபாயும் 1000 ரூபாயும் காகிதத்தால் செல்லாது என அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2016 நவம்பர் 8. பண அளிப்பு வட்டி விகிதம் ஆகியவற்றை நிர்வகிக்க மைய வங்கி மேற்கொள்ளும் பேரியல் பொருளாதார நடவடிக்கைகள் நிதி கொள்கை. அடுத்து பாருங்க 98. அடுத்தது 98 பாருங்க, குறிப்பிட்ட மதிப்புள்ள பணத்தின் சட்ட செலவாணி அந்தஸ்தை நீக்குதல், பண மதிப்பிழப்பு. கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் கடன் மற்றும் முன்பணம் பெருக்கம். கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது மைய வங்கி. மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்படுகிறது? இந்திய அரசு சட்டம். பணவியல் கொள்கையை வடிவமைப்பது மைய வங்கி.
ஆர்பிஐ ஆர்பிஐ. இத்துடன் ஓகேங்களா வங்கிகள் பற்றி முழு வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.